வணக்கம். இன்றைக்கு மீண்டும் ஒரு இசை ப்ரோக்ராமில் இன்றைக்கு மாசில் புவி அவர்களுடன் இன்றைக்கு ஒரு சந்திப்பு. முதல் கட்டமாக இதில் நீண்ட ஒரு இடைவேளை திசையில் வந்தாலும் சில தொடர்ச்சியான நிகழ்வுகளை கொடுக்க முடியாது இருக்கிறதுக்கு முதல் கட்டம் சில வருத்தங்களையும் தெரிவித்து கொண்டு இதன் தொடர்ச்சி நாங்கள் இந்த முறையிலிருந்து கொடுக்கக்கூடிய இருக்கும் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த புதிய புத்தாண்டின் முதல் கட்டமாக புவி அவர்களை இணைச்சு கொண்டு நான் முதல் கட்டமாக இன்றைக்கு அண்மையில் நடக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது வெனிசுலாவில் நடந்த அவர் மதுரை அவர்களுடைய கடத்தப்பட்ட ஒரு விஷயம். அதன் அடிப்படையான தேவை அடிப்படையான விஷயங்களை பற்றியும் அதனுடைய சார்ந்து பூகோள அரசியல் விஷயத்தையும் நாங்கள் தொட்டு பேசலாம் நினைக்கிறேன். முதல் கட்டமா இந்த நிகழ்வின் அடிப்படையை பற்றி ஒரு பிரீஃப் ஒன்றை தர முடியுமான்ற துறைக்கு கொண்டு உங்களோட இருந்து புவியிடம் இருந்து. ஆமா, இல்ல முதலாவதா இந்த இந்த இதனுடைய அடிப்படை கலவரம் வெவ்வேறு அமெரிக்கா செய்த சாகசங்களை பற்றி எப்படி நடந்த அதுல நாங்கள் ஒரு வகையில விட்டுட்டு நாங்கள் இதனுடைய மிக மிக ஏன் வேலை செய்ய வேண்டி வந்தது. இதுல நிக்கலஸ் மதுரோ இல்லாமல் இருந்தாலும் கூட, ட்ரம்ப் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை அமெரிக்கா ஏன் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்ட என்ற விஷயத்திலிருந்து தொடர்ந்து நல்ல நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக இந்த ஒழுங்குல அமெரிக்கா சோவியத் யூனியனுடைய சரிவுக்கு பிறகு இருந்த அந்த யூனிபோல அந்த சிஸ்டம் இன்றைக்கு மல்டி போல உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வகையிலையும் இல்லையா அதுல அதை ஒரு வகையில டேக்கிள் பண்றதுக்கான எதிர்கொள்றதுக்கான முறைகள் அமெரிக்கா தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. இதுல முக்கியமா பொருளாதார ரீதியான இராணுவ ரீதியான அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் அதை விட தேவைப்படைகளை இப்படியான உளவுத்துறையுடைய நடவடிக்கைகளும் இதுல செய்யப்படுது. அப்ப இன்றைக்கு ஏன் இதுல வெனிசுவலா முக்கியத்துவம் பெறுது என்று பார்க்க இதுல இந்த வளங்களை கண்ட்ரோல் பண்றதுல இன்றைக்கு சைனாவோட லத்தீன் அமெரிக்கால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வர்த்தக உறவு கிட்டத்தட்ட $500 trillion, அதாவது 500 பில்லியன் வர்த்தக ஒப்பந்தங்கள் வெவ்வேறு லத்தீன் அமெரிக்க நாடுகளால சைனாவோட செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய இந்த நலனுக்கு ஒரு சிக்கலான ஒரு வகையில அமெரிக்கா இந்த சைனா இந்த வளங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அமெரிக்க அதிகார வர்க்கத்தை ஆத்திரம் ஊட்டுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. இது ஏதோ ஒரு வகையில டேக்கிள் பண்ண வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருந்தது ஒரு முக்கியமான காரணம். இந்த முதலாவது நடவடிக்கையாக வெனிசுவேலா மேல எடுக்கப்பட்டிருந்தாலும் அது அடுத்த கட்டமா மற்ற நாடுகளையும் அது சொல்லிக் கொண்டு வருது. அதுல கொலம்பியா நோக்கி அச்சுறுத்தப்படப்பட்டிருக்கு, கியூபா நோக்கி அச்சுறுத்தப்படப்பட்டிருக்கு, மெக்சிகோ சொந்தப்பட்டிருக்கு. இதை விட கிரீன்லாந்து நோக்கியும் அது குளத்துக்கும் டென்மார்க் ஒரு நேட்டோ நாடு இருந்தாலும் அதை நோக்கியும் அச்சுறுத்தப்படுது. அப்ப இது மிக தெளிவான நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த வளங்களை கொன்றது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த வளங்கள் டொலர்ல வியாபாரம் நடக்கணும். அதாவது பெட்ரோல் டாலர்னு சொல்லப்படுற அது வெறுமனே பெட்ரோல் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கேஸா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லா வளங்களுமே டாலர் மூலமாக செய்யப்பட வேண்டும் என்ற அந்த பெட்ரோல் அந்த சிஸ்டத்துக்கு எதிரான வகையில குறிப்பாக சைனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள தலைமையில இன்றைக்கு இந்த உலக ஒழுங்கு மாறிக்கொண்டு வர அந்த போக்கு இதை இன்றைக்கு சவுதியும் அதுல இணையறதுக்கான வாய்ப்புகளை காட்டுதுன்னு கேட்டா சைனாவோட சில ஒப்பந்தங்களை அது தங்களோட கரன்சியில அந்த ஒப்பந்தங்களை செய்ய துணியினோம். இது ஒரு வகையில அமெரிக்கா சொல்லுது, ஓகே, நான் அமெரிக்கா அதாவது என்னென்ன அமெரிக்கா பொருளாதார ரீதியா நெருக்கடியாக இருந்தாலும் அமெரிக்கா ராணுவ ரீதியாக பலமான நாடு. இன்னும் அந்த பலத்தை அமெரிக்கா இன்றை கொண்டே நிரூபிச்சு காட்ட வேண்டிய தவிர ஒரு வகையில் அந்த பலத்தை ராணுவ பலம் மூலமாக இந்த விஷயத்தை செய்ய வலிக்குது. அதுதான் இதனுடைய தொடக்க புள்ளியா நான் பார்க்கணும். இதுக்கு மேல மற்ற காரணங்கள் சொல்லப்படுற நிக்கலஸ் மடுரோ ஜனநாயகத்துக்கு முரணானவர், இந்த விஷயம்லாம் இதெல்லாம் ஒரு சைட்ல விடுவோம். இந்த விஷயங்களை அது நாங்கள் அதுல உள்ள விமர்சனங்களை வேற மாதிரி, அதாவது அங்க உள்ள மக்கள், பொலிவிய மக்கள் அதை தீர்மானிக்கணுமே தவிர வெனிசுவேலா மக்கள் தீர்மானிக்கவே தவிர இந்த வகையான வெளி சக்திகள் கொண்டு வர முடியாது. ஒரு ஐநா சாசனத்துக்கு முரணான ஒரு விஷயமாக இருக்கிறதையும் நாங்கள் இதுல ஒரு அடிப்படை கருத்தா பார்க்கலாம் நினைக்கிறேன். இப்போ முதல் கட்டமா இவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன விஷயத்தின் ஒரு பூகோள அரசியல் என்னவா இருக்க போகுது? இப்போ அதை எப்படி அதை விமர்சனம் இன்றைக்கு பல்வேறு நாடுகள் அதை கண்டனத்தை வச்சிருந்தாலும் இன்றைக்கு சைனா மேற்கொண்டு, ரஷ்யா மேற்கொண்டு மற்றும் யூரோப்பில் ஒரு சில நாடுகள் இல்லை கண்டனத்தை வச்சிருந்தாலும் இதன் தொடர்ச்சியும் இதன் அடுத்த கட்டமைப்பினை அதில் தொட்டு பேசினபடி இப்போ அடுத்தடுத்த நாடுகள் கொலம்பியா மற்ற நாடுகளுக்கும் கியூபாக்கெல்லாம் திரட்டன் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால இதை எப்படி பார்க்கிறோம்ன்றது இப்போ இந்த அமெரிக்கா இந்த செய்த நடவடிக்கையை எந்த விதத்துல பார்க்கலாம், இது எந்த விதத்துல இந்த பூகோள அரசியலும் சரி ஐநா சிஸ்டத்தையும் சரி பாதிக்கும் என்ற விஷயத்துக்களால பார்க்க இது எப்படி?
ஆமாம். இல்ல இந்த இந்த ஐநா சிஸ்டம் என்று சொல்றதே வந்து உண்மையில இது வந்து அதிகார வர்க்கங்கள் ஏற்கனவே தாங்கள் ஆக்கிரமிச்ச பகுதிகளில் ஏற்கனவே கொண்டிருக்கிற வளங்களை வந்து பிரச்சனை இல்லை. ஒருவேளை எப்படி ஒரு நாட்டின் போலீஸ் எப்படி செயல்படுமோ அதிகார வர்க்க சார்பா செயல்படுற மாதிரி அந்த வகையில தான் சட்டங்களும் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில தான் எல்லா விஷயங்களுமே நகர்ந்து கொண்டு வந்தது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்று சொல்றது கூட இந்த அதிகார வர்க்கங்கள் உருவாக்கின ஜனநாயகம் தான். அதை காப்பாற்றுறதுக்கான இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறதுக்கான ஜனநாயகம் தான். ஆனா இன்றைக்கு தவிர்க்க முடியாம அமெரிக்காவே தான் காப்பாற்றினதாக காட்டிக்கொண்டு வந்த அந்த நாடே இன்றைக்கு தவிர்க்க முடியாம அதை மீறுற ஒரு அளவுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார நெருக்கடி வந்து ராணுவ ரீதியா பலமா இருக்கு. இன்னொரு வகையில் இன்னொரு விஷயத்தை நிரூபிச்சு காட்டுன்றா என்னதான் பொருளாதார ரீதியா பலமாக இருந்தாலும் ராணுவ பலம் இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு அத்துமுறல் செய்து அந்த ராணுவ பொருளாதார பலத்தை அது செய்ய முடியும் என்பதையும் இது வந்து நான் அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை வரலாற்றுல வந்து இப்படியான விஷயங்கள் திருப்பி நடக்கும். அப்ப இந்த வேலை வந்து இந்த நீங்க சொல்ற இந்த கேள்விக்கு வந்து இந்த உதாரணம் வந்து மிகவும் பிழையான ஒரு உதாரணமாக மற்ற நாடுகளும் இதே வகையான விஷயங்களை செய்ய துணிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப இப்ப நாங்கள் பார்க்குற இந்த உலக ஒழுங்குல வந்து இந்த ஐநா சாசனங்கள் மதிக்கப்படாம போய்க்குள்ள இதே நாளைக்கு தாய்வான்லயோ இல்ல நாளைக்கு யுக்ரைன்லயோ இல்லைன்னா மற்ற நாடுகள் தங்களோட நெய்பர் கண்ட்ரியை வந்து இதே வகையான வேலையில குற்றச்சாட்டுல சொல்லி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நாங்கள் கணக்கெடுக்க கொண்டிருக்கோம். அந்த வகையில ஒரு புதிய ஒரு யுகத்துக்கு நாங்கள் நுழைகிறோம். இப்ப மறைமுகமாக ஆட்சி கவுப்புகள் சதி வேலைகளை தாண்டி நேரடியாக அமெரிக்க படைகளை அனுப்பி செய்யறதுன்றது வந்து இன்னும் ஒரு செட்டப்பா இன்னும் ஒரு வகையான ஒரு புது யுகத்தை நாங்கள் அமெரிக்கா தொடக்கி வச்சிருக்கு இந்த ஆண்டுல. ஸோ அது இந்த விளைவுகளும் வந்து எல்லாராலுமே கண்டிக்கப்படுறதாகவும் பெரும்பாலான மௌனமா இருக்கிறதும் ஒரு வகையில அதை அனுசரிக்கிறதா இருந்தாலும் பெரும்பாலான நாடுகள் இதை ஏதோ ஒரு வகையில இதை வந்து தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சுன்னா எதிர்ப்பை தெரிவிக்கிற ஒரு கட்டத்தில் குறிப்பாக சைனா, ரஷ்யா, ஈரான், கியூபா போன்ற நாடுகள் வந்து தங்களோட நேரடியான எதிர்ப்பை வந்து வழிகாட்டு எப்பவுமே அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகள் வந்து பகிரங்கமா இந்த விஷயங்களை சொல்லிக்கணும். இது தவறுன்னு சொல்லி கண்டிச்சிருக்கலாம். இதுல இப்ப அடுத்த கட்டமா நாங்கள் இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் பொருளாதார பலம் என்ற அடிப்படையில தான் முழு வேலையும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றது எண்ணெய் வளம் வந்தது. அப்ப வெனிசுலாவில் உள்ள எண்ணெய் வளங்கள் மிகவும் 303 மில்லியன் பேரல் அப்படிங்கிற சொல்லி இருக்கணும். அப்ப அந்த விஷயத்துல எப்படி அதை இனி திரும்ப அதனுடைய நடவடிக்கை பின்னால போகும்ன்றதை யோசிக்கக்கூடிய இருக்க மாட்டா. ஆமா. இல்ல அதுல வந்து அதான் அதுல வந்து இந்த ஒயில்ன்றது மிக முக்கியமானது. அது சவுதியை விட அது உலகத்திலேயே நாங்கள் பொதுவா சவுதி தான் அதிகமான சப்ளையை கொடுத்தாலும் வந்து ரிசோர்சஸ் அதிகமா வளங்களை ரிசர்வ கொண்டிருக்கிற நாடா வந்து வெனிசுவேலா இருக்குது. இருந்தாலும் வந்து இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளாக வந்து அதுக்கு மேற்பட்ட காலமாக ஏற்பட்ட இந்த பொருளாதார சாங்ஷன்ஸ் இந்த பொருளாதார தடைகள் இந்த நெருக்கடியால வந்து உற்பத்தி இல்லாதால பலரும் அதை பேசுறதில்லை. மற்றது இன்னொன்று வெனிசுவேலால இருக்கக்கூடிய அந்த ஒயில் வளம்ன்றது திக்கானது, தார் போன்றது. அப்ப அதை வந்து திருப்பி அதை எரிபொருளா மாத்துறதுக்கான செலவினங்கள் கூட அந்த டெக்னாலஜியும் அந்த 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 அதுக்கான வளங்களும் வந்து அமெரிக்காட்டே இருக்கு. அப்ப அமெரிக்காவுக்கு இந்த திக்கான இது வந்து தேவையா இருக்குன்ட்டு அதுக்குத்தான் அது வில் பண்ணப்பட்டு இருக்குது. அந்த அதுகளை அப்படியா திக்கான அந்த தார் போன்ற அந்த வகையான எண்ணெய் வளத்தை திருப்பி பயன்படுத்துற லெவல்ல தான் அந்த மெஷினரி வந்து உருவாக்கப்பட்டிருந்தால இது ஒரு வகையில ஒரு அமெரிக்காவுக்கு மிக கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா இது முழுக்க அந்த எண்ணெயை மட்டும் இல்லை, எண்ணெய் வந்து இவ்வளவு இருந்தாலும் அது மட்டும் இல்லை, கோல்டு அங்க வந்து மிக அபரிதமான கோல்டை கொண்ட நாடாம இருக்குது. அப்ப அதுல வந்து மற்ற அதோட வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த எங்க இருக்குன்ற பாத்தீங்கன்னா சொன்னாலும் அது இருக்கிற இடம் வந்து முக்கியமானது. அந்த அந்த பகுதியை கொண்டு பண்றதுக்கும் தேவையா இருக்குது. அந்த வகையில வந்து வெறுமனே எண்ணெய் மட்டும் இல்லாம அதை விட எண்ணத்திலே அதை விற்கிறோம். அந்த விற்கப்படுற அந்த எரிபொருள் வந்து டொலர்ல இருக்கணும் என்றது மிக முக்கியமானது. இதுல அமெரிக்க கம்பெனிகள் ஏற்கனவே முதலீடு செய்து எக்ஸான் போன்ற கம்பெனிகள் திரும்பவும் அங்க வர்றதுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கான இன்னும் அதுக்கான நடக்க தொடங்கி எல்லாம் அவர்களும் அமெரிக்க கம்பெனிலாம் முக்கியமா அமெரிக்க ஜாயன்ஸ் எண்ணெய் கம்பெனிகள் எல்லாம் இதுல வந்து டொமினேட் பண்ண போயிடும். அப்ப இந்த விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் இப்படித்தான் இது செய்யணும். அதாவது பெட்ரோல் மூலமா தான் செய்யப்பட வேணும். அமெரிக்க கம்பெனிகள் முதலிடமாக இருக்கும். தங்களோட எதிரிகள் என்று சொல்லப்படுற இந்த ரஷ்யா, சைனா போன்ற இந்த நாடுகளுக்கு அந்த செய்யப்படுற வியாபாரம் வந்து அதை அமெரிக்கா முயற்சி பண்ணி அவர்கள் தான் அதை தீர்மானிக்க எவ்வளவு கொடுக்குற தீர்மானிக்காட்டுதலே இருக்கும். அப்ப இதுதான் முக்கியமான கண்டிஷன். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமானது. இதே ஒரு இன்னும் ஒரு சர்வாதாரி வந்து இந்த விஷயங்களை நிறைவேற்றான்னு சொன்னா அமெரிக்கா மௌனமா இருக்குமான்றதான் ரியாலிட்டி. அப்ப இப்ப அமெரிக்கான இந்த திட்டம் நிறைவேறுமா அல்லது அதுக்குரிய வழிமுறைகள் சரியா போகுமா? இன்றைக்கு புதுசா வந்திருந்த உதவி
உதவி உதவியாக இருந்த ஜனாதிபதி இன்றைக்கு பொறுப்புல வந்து அந்த நாட்டில் எந்த விதமான ஒரு கலவரமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் மிகவும் அமைதியான முறையில் போய் கொண்டு ஒரு அதை எதிர்பார்த்திருக்கலாம். சில உள்ள மேற்கு உலகங்கள் வேறு நாடுகள் எதிர்பார்க்கலாம், அந்த நாட்டில் சில கலவரங்கள் வந்திருக்கலாம், இல்லை உள் முரண்பாடுகள் வந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் மிக அமைதியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை அந்த வெனிசுலா மக்கள் எப்படி பார்க்கணும்? அதாவது வந்து நிக்கோலாஸுக்கு எதிர்ப்பாக பார்க்கலாமா, இல்லை அந்த மக்களுடைய தெளிவான விஷயமா பார்க்கலாம்? இதை எப்படி இதை பார்க்கக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறேன். அது சிக்கலான விஷயம் என்னட்டா பொதுவா இந்த இந்த பலமா நாடுகள் தங்களோட உளவுத்துறைகளை எல்லா லெவல்லும் இப்ப நடந்த கப்சர பாகைகள் தெளிவா தெரியுது. ராணுவத்துக்குள்ள அதுவும் அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுற இடங்கள்லயே மக்கள் ராணுவ அதிகாரிகளை விலக்கி வாங்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கின்ற 50 மில்லியன் ரிவார்ட் கொடுக்கதா நம்பப்படுது, அந்த சொல்லப்படுது. அப்ப அந்த வேலை வந்து பணங்களை இருந்து வெவ்வேறு விதமான வேலைகளை செய்வார். தேவைப்படைகளை கழகத்தை உருவாக்குறதும், தேவையில்லாத டைம்ல அதை அடக்கிறதும், அமைதியா வச்சிருப்ப எல்லாமே அந்த உளவுப்படையுடைய வேலையா இருக்கும். அந்த வேலை நாங்கள் மக்கள் எல்லாருமே முதிர்ச்சியா இருக்காங்கன்றது சொந்தமா அது சரியா தெரியாது. நாங்கள் அந்த முடிவுக்கு போறதுக்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டியது, ஆறு ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த ஒரு நாட்டினுடைய ஒரு சோவரன்டி அந்த சுயமரியாதை அதுக்கு அந்த விஷயங்களை மீறி ஒரு தலைவர் வந்து செயற்பட முடியும், பொம்மையாக செயற்படுறதா அந்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில வந்து இன்றைக்கும் இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய தலைவர் வந்து அது தெளிவாக சொல்லணும். அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு கருத்து ஒரு மரமும் அது அது விஷயம் வருது. அப்படி 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 ஒரு விஷயத்தை செய்யாம அந்த நாட்டுல ஆட்சி நடத்த முடியாது. இப்ப ட்ரம்ப் வந்து அதுக்கான வார்னிங்கே கொடுக்குறாரு. அப்படி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயங்கள் இந்த கண்டிஷன் நிறைவேற்றாம நீங்கள் இருக்க முடியாது, இல்லைன்னா பாரிய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்கள் என்ற ஒரு வார்னிங்கை வந்து ட்ரம்ப் கொடுக்குறாரு அந்த இடத்துல. சோ இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய கண்டிப்பா இந்த 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 விளைவு. ஆனா இதுல இந்த பக்க விளைவாக வந்து ஒன்று இப்படி ஒரு அத்துமீறி ஒரு நாட்டுல போய் ஒரு தலைவரை வந்து இப்படி கடத்தி கொண்டு போறதால வரக்கூடிய பிரச்சனை உண்டு. இன்னும் ஒன்று, ஒரு நாட்டுடைய நாணயத்தை குறிப்பாக டாலருடைய அந்த மதிப்பை வந்து வர்த்தக ரீதியா தான் அந்த மதிப்பை உயர்த்தணுமே தவிர ராணுவ ரீதியா இப்படி செய்து மிரட்டி செய்யக்கள் வந்து எல்லாருமே இதை எப்படி இதுல இருந்து நாங்கள் எப்படி விலகி கொள்ளலாம், இது எப்படி இதுல இருந்து நாங்கள் நேரம் கிடைக்கும் போது இப்ப அமெரிக்காவுடைய பலன் காரணமாக பேச இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் இதுல இருந்து எப்படி விலத்தி கொள்றதுன்ற எல்லாமே வரும். அதால வந்து ஒரு 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 கரன்சி அந்த ஹெஜிமனியை வந்து நீங்கள் வெறுமனே ராணுவத்தால மட்டுமே பலத்தால மட்டுமே தீர்மானிக்க முடியாது. நாங்கள் நம் டாலரை கையில வச்சுக்க நாங்க நம்பணும் இதுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு டாலரை வந்து கொண்டு போற இந்த அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை வந்து பலராலும் பல வர்த்தக பொருளாதார நிபுணர்களாலையும் வந்து விமர்சிக்கப்படுது. இது வந்து நீங்கள் வந்து உங்களோட பலவீனத்தை மிக மோசமா காட்டுறீங்கள், இது வந்து இதுக்கு ஆபத்தா முடிய போதுன்ற போனிங்கே கொடுக்கணும். அமெரிக்கர்கள்லாம் சொல்லணும் இப்படி செய்யக்கூடாது, நாங்கள் அந்த வேல்யூவை வந்து நாங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை காட்டி கொண்டு போய் மக்களை ஒரு அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவை வந்து அவர்கள் நம்ப வச்சு அதன் மூலமா தான் இது ஈட்ட முடியும் என்ற ஒரு விஷயத்துல வந்து இந்த எதிர்விளைவுகள் உடனடியா தெரியாட்டி இப்ப இப்படி ஒரு விஷயத்தை செய்து பகல் கொள்ள செய்து கபலீரம் செய்து 2 வருஷத்துக்கு ஓடலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ற விளைவுகளை வந்து சிந்திக்கிற மாதிரி ட்ரம்ப் ஆட்சியாளர்கள் இருக்கணுமோன்ற கேள்வி இருக்குது. இப்ப அடுத்ததான் நாங்க இதுக்குள்ள இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்புக்குள்ள அளவார அந்த நாணய மாற்றம் அதுவும் இதுன்ற ஒரு எஃபெக்டாக பார்க்கக்கூடிய இருக்குமா? அதான் முக்கியமான த்ரெட்டே அதுதான். இப்ப பிரிக்ஸ் வந்து தனக்கான கரன்சியை உருவாக்குறது. உதாரணமா இப்ப பலரும் நினைக்கிற மாதிரி இப்ப சதாம் ஹுசைனோட ஈராக்குடைய முதலாவது ஊற விடுவோம், 2வது தடவையாக சதாம் ஹுசைன் மேல சொல்லப்பட்ட வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்ல வச்சிருக்கான்னு சொல்லப்பட்டது. ஆனா கடைசியா அப்படி ஒரு விஷயமே அங்க இல்ல. அப்ப முக்கியமா சொல்லப்பட்ட காரணமே அங்க இல்ல. அப்ப அமெரிக்கா படைகள் அங்க போய் முயற்சி செய்த வேலை வந்து சதாம் ஹுசைன் வந்து இந்த பெட்ரோ டாலருக்கு மாற்றான கரன்சியை குறிப்பாக யூரோல டீல் பண்ண வழிகிட்டது. அதுல கடாபி வந்து தன்னுடைய இந்த கோல்டு ரிசர்வை வச்சுக்கொண்டு ஒரு புது டினார், ஒரு ஆப்பிரிக்கன் டினார் ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளால செய்வோம்னு சொல்லி இதுகளுக்காகத்தான் அவர்கள் அளிக்கப்பட்டார்களே தவிர அடிப்படை விஷயம் இதுதான். அப்ப இதுல வந்து பிரிக்ஸ் என்று சொல்ற இந்த இதை வந்து அப்படி செய்ய முடியாத காரணம் வந்து அது இருக்கிற நாடுகள் பலமான நாடா இருக்கு. குறிப்பா சைனா, ரஷ்யா எல்லாம், இந்தியா எல்லாம் இருக்கிறபடியத்தான் நேரடியாக சதாம் ஹுசேன் கடந்த மாதிரியோ லிபியாவுக்கு செய்த மாதிரியான வேலையை செய்ய முடியாது. அப்ப அந்த வேலை வந்து இது நிச்சயமா இது ஒரு த்ரெட் தான். இது அதாவது இப்படி ஒரு இதை வந்து இப்ப பொருளாதார வல்லுநர்கள் சொல்ற விஷயம் அதான் கேட்டா, இப்படி ஒரு ஆக்கிரமிப்பை செய்யறதன் மூலமாக டாலரை வந்து பலவீனமாகத்தான் காட்டப்பட்டிருக்கே தவிர இன்றைக்கு அந்த இதை நிரூபிக்கிற மாதிரி இப்ப என்னதான் வெளியில காய்ச்சாலும் எல்லா நாட்டுக்கும் உள்ளுக்குள்ள அவர்கள் கலப்பினோம் அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ராணுவ பொருளாதார நிறுவனங்களும் தங்கடாங்க நாட்டுல காய்க்கைகளை வந்து டாலர் ஏற்கனவே டாலர் ரிசர்வை வச்சிருக்கிற நாடுகள் வந்து இதை எப்படி இதை வழி விட்டு போகலாம், இதை எப்படி விலகி கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை வேறு. மற்றது பிரிக்ஸ் நாடுகள் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டத்திலையும் வந்து ஸ்விஃப்ட்டுக்கு மாறாக அமெரிக்கானுடைய இந்த கொண்ட ஸ்விஃப்ட்டுக்கு மாறாக இன்னும் ஒரு பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கி அந்த வகையில கரன்சியில வந்து டீல் பண்ண போய்கள் வந்து இது மிகவும் ஒரு உண்மையிலேயே ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பிரிக்ஸ் இருக்குன்றதுதான் ரியாலிட்டி. ஸோ அதையும் நான் கணக்கு கிடக்கப்போ அந்த வகையில வந்து இது
இந்த தாக்குதல் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக இப்ப கியூபா, மெக்சிகோ மட்டுமில்லை, அப்புறம் திருப்பி கிரீன்லாண்டுக்கு சொல்லப்படுற காரணம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்படுற சொல்லப்படுறதால அவங்களோட வளங்கள் முக்கியமானது. அதுல யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம வளங்கள் சும்மா இருக்குது. அதை விட எல்லாருக்கும் தெரியும், மேற்கு துருவத்துல, இந்த நோர்த் துருவத்துல வந்து ஒரு பனி உருகிறதால அங்க அந்த நிலங்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்துல வளமான பகுதியில வரப்போற வாய்ப்பு இருக்கு. உலகம் சூடாகும்னு சொன்னா அந்த பகுதிகள் மக்கள் வாழ்றதுக்கு தயாரான பகுதிகளாக மாறும். அதை விட அங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதை நோக்கி வருமண்டைக்கலாம் அந்த பகுதியை கொண்டதில் அமெரிக்கா மிக ஆர்வம் காட்டுறது முக்கியமான விஷயம் கருதப்படாது. இது வருமனே இது ஒரு தொடக்கமே தவிர இது அடுத்த கட்டமாக அமெரிக்காவை கிரேட் ஆக்குறன்னு சொல்றது இந்த மீனிங் வந்து இந்த வகையில், அதாவது தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார பலவீனத்தை உருவாக்கம் வச்சுக்கொண்டு ராணுவ பலம் இன்னும் பலமா இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த பலம் மூலமாக இந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றதான் ரியாலிட்டி. ஃபைனலா ஒரு கேள்வி மேக்னா, இதுல சைனா ரஷ்யா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறையவே இருக்குது வெனிசுவேலாவில் வந்து நினைக்கிறேன். அவையில் நேரடியாக இந்தியாவை கொண்டு ஒயிலில் எடுத்துக்கொண்டிருந்த நாடு. இப்போ இது வெனிசுலாக்களால் முதல் கியூபா வேற நாடுகள் கூடி பெனிஃபிட் எடுத்து இருந்த நாடுகள். இந்த நாடுகளுடைய பாதுகாப்புகளாலையும் இவையோட இழப்புகளும் எப்படி போகும்ன்றதுக்களால நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் நினைக்கிறேன். ஆமாம், இதில் வந்து சைனாவுடைய நினைக்கிறேன் 50 பில்லியன் நினைக்கிறேன் அவருடைய ஒப்பந்தம். அந்த அதாவது லோன் கொடுத்திருந்தது, அதுக்கு பல ஆயில் கொடுக்குறாரு. லோன் ஃபார் ஆயில் அந்த மாதிரி டீல வந்து இருந்ததான் சொல்லப்படுது. அப்போ அது வந்து சின்னங்களை இந்த ஆக்கிரமிப்பால வந்து சின்னங்களை இந்த ஆட்சி மாற்றத்தால வந்து சின்னங்களை வந்து அந்த அவ்வளவு கொடுக்கப்பட்ட காசு வந்து சின்னங்களை திருப்பி கொடுக்கப்படாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான அப்படியே வேலை செய்வார்கள். அப்போ அதில் வந்து சைனாவுக்கு இழப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இப்படி எல்லாமே செய்ய போய்க்குது. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி இந்த வேலை செய்யறது எல்லாமே என்னதான் அது 50 பில்லியன் சைனா இழந்தாலும் உலக நாடு ஒரு வழி விழாது பாக்கைகள் வந்து இப்படி நடக்குது. அப்ப இது வந்து நம்பகத்தன்மையை இழக்கிற, இந்த சிஸ்டம் வந்து தன் நம்பகத்தன்மையை இழக்கிற ஒரு போக்கு இருக்குது. அப்ப இதை வந்து நாங்கள் இழப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள் இதை எப்படி பார்க்கும்ன்றதை, சைனாவுடைய அப்ரோச் வந்து வித்தியாசமான, அமெரிக்கா போன்ற ஒரு அக்ரெசிவான ஒரு போக்கை வந்து அது லத்தீன் அமெரிக்கால கடைப்பிடிக்கிறது. அதுக்காக சைனா வந்து இப்ப தாய்வான்ல நடத்துறது அக்ரெசிவா இருக்குது. ஆனா லத்தீன் அமெரிக்கால வந்து அது வந்து மிகவும் மென்போக்கை கடைப்பிடிக்குது. அங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, உள்கட்டமானங்களை டெவலப் பண்ற மாதிரியும் அங்குள்ள அரசுகளோட மிகவும் க்ளோஸான நட்புறவுகளை பண்ற மாதிரியான இதை வச்சிருக்கிறதால வந்து மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகள் வந்து இதை ஒரு மிக அதிருப்தியோட தான் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. அந்த வகையில நாங்கள் இதை கணக்கெடுக்கலாம். அப்ப அந்த வகையில வந்து இந்த விளைவுகள் வந்து இப்ப உடனடியாக சரியாட்டி மேபி இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு கூட அமெரிக்காவுக்கு இது அனுகூலமா இருக்கலாம் பொருளாதார ரீதியா. ஆனா நீண்ட காலத்துல இது வந்து இந்த விஷயங்களை வந்து இன்னும் பெற்றோர்களுடைய வீழ்ச்சியை வந்து வேகத்தை வந்து அதிகரிக்கும் என்றுதான் நாங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். முடிவாக என்ன ஒரு கருத்து இதுல சொல்லக்கூடிய இருந்தால், இந்த இப்படியான நிகழ்வுகள் தொடரும் என்ற ஒரு கட்டம் இருக்கும் என்று நான் நம்பக்கூடிய இருக்கும். இது ஒரு எதிர்கூறலான விஷயமா இருந்தாலும் தொடரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கா, இல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் போகும் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஓமாம், இல்ல அது இதுதான் நிலைமை. இப்ப என்னடா அப்படி ஒரு என்னடா ஒரு எந்த ஒரு எல்லா ராஜ்யம் ஒரு ஏகாதிபத்திய பவர்ல இருந்த ஸ்பெயினா இருக்கலாம், பிரிட்டனா இருக்கலாம், ஆறாக இருந்தாலும் இவன் பழைய காலங்களில் ரோமர் ஆட்சி இருந்தாலுமே யுத்தம் இல்லாம இந்த விஷயங்கள் மாறுறது இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தன் ராணுவ பலத்தை இழக்காம ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சக்தி வந்து தன் ராணுவ பலத்தை இழக்காம, இல்லாட்டி இன்னும் ஒரு சக்தி வந்து ராணுவ ரீதியாக முன்னுக்கு வராம அது தன் அதிகாரத்தை தானாக விட்டு கொடுத்ததா வரலாறு இல்லை. அப்படி வரலாறு எழுதப்படுற யாருமே அப்படி இந்த வந்து அமெரிக்கா நாங்கள் பலரும் வந்து அவருடைய ராணுவ பலத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அது தன்னுடைய பலத்தை இன்னும் நிரூபிச்சு, அதாவது தன்னுடைய வறுமனை இந்த ராணுவ பலம் மட்டும் இல்லை, அந்த தொழில்நுட்ப பலம், அதனுடைய உளவுத்துறையுடைய பலம், அது எப்படி ஆக்களை விலக்கி வாங்குமன்ற விஷயம், அது அநியாய வேலை செய்தாலும் அந்த பலத்தை நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அது குறைச்சி மதிப்பிட முடியாது. அது எல்லாராலும் இது செய்ய, அதாவது மற்ற நாடுகளால் இப்படி வேலை செய்ய முடியுமான்னு கேள்வி இருக்குது. ஒரு உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் ஒன்றில் டெக்னாலஜியா வின் பண்ணிக்கலாம், இல்ல காசை கொடுத்து வின் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தாலும் அதை செய்ய முடியுமான்ற கேள்வியும் இருக்குது. அதில் நாங்கள் அதுக்காக அந்த விஷயங்களை பிள்ளையானவர்களை நாங்கள் சாகசமா கொண்டாட தேவையில்லை. ஆனா வந்து ராணுவ பலமா இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு ஏகாதிபத்திய சக்தியை வந்து அவ்வளவு இலகுவாக அது விட்டு போகாது. அது ஏதோ ஒரு வகையில இந்த லெவலுக்கு மற்ற சக்திகள் வளராம, ராணுவ ரீதியா வளராம இது நடக்காது. அந்த வேலை வந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை ட்ரம்ப் இல்லாட்டியும் வேற தலைவர்கள் இருந்தாலும் அது அவர்கள் வேற விதமா செய்வார். ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் செய்யறதுக்கு. ட்ரம்ப் செய்யற வந்து கொஞ்சம் டிப்ளமசி இல்லாம ஒரு வகையில ஓப்பனா இருக்கிறதால பலருக்கும் தெரியுது அப்படியே தெளிவா. மற்றவர்கள் அது வேற மாதிரி செய்யிருப்பாரு. இப்ப இதே இன்னும் ஒரு பைடன் இருந்திருந்தா இந்த ட்ரக் கார்டல் விஷயங்களை இன்னும் அதிகமாக பெருசா கதைச்சு ஒயில பற்றியே கதைக்காம வேற விஷயங்களை கழிச்சு வேற மாதிரி செய்யணும். அதை கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா செய்யணும். இது வந்து அப்படியே ஓப்பனா இந்த ட்ரம்புக்கு வந்து அந்த ஒரு டிப்ளமசி வரும். சோ அந்த வேலை வந்து இந்த விஷயங்கள் முடியாது. இது தொடரும் என்றதான் ரியாலிட்டி. நன்றி. நல்லது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை
டிரைவர் சேஷருடன் நன்றி, வணக்கம்.